இந்த வாரம் 10th ஜனவரி அன்னைக்கு உங்களுக்காக 2 இம்பாக்ட்ஃபுல் வெபினார்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. காலையில 11 மணிக்கு டிராவல் ஸ்மார்ட் நாட் ரிஸ்கி இன்சூரன்ஸ் பிளானிங் பிஃபோர் யூ பேக். அதை தொடர்ந்து 12 மணிக்கு வாட் ஷுட் இன்வெஸ்டர் டூ டிஃப்ரெண்ட்லி இன் 2026. இந்த 2 வெபினார்லையும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட வீக்கெண்டை ஒரு லேர்னிங் வீக்கெண்டா மாத்துங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம், வெபினார்ல பார்க்கலாம். ஒரு முதலீட்டாளன் தானே தன்னுடைய முதலீட்டு தேர்வுகளை எடுத்தாலும் சரி, அல்லது ஒரு ஆலோசகருடைய பரிந்துரையில முடிவுகளை எடுத்தாலும் சரி, அந்த முடிவுகள் அவர்களுக்கு போதுமான அளவு ரிட்டர்ன் எடுத்து கொடுக்கணும். முதல்ல அந்த முடிவுகளை நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். நிறைய பேர் எந்த பங்கை வாங்கலாம் என்ற முடிவையும், எந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற தேர்வையும் எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, ஏதோ ஒரு யூடியூப் வீடியோல இருந்தோ, ஒரு இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸ்ல இருந்தோ அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு முதலீட்டு எண்ணம் எதனால ஒருத்தர் மைண்டுக்குள்ள வருது அப்படின்னு பார்த்தாக்கா, அந்த வீடியோல அதிக ரிட்டர்னை இந்த பங்கோ அல்லது ஃபண்டோ எடுத்தது அப்படின்னு ஒரு டேட்டா பாயிண்ட்டை உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஏற்கனவே நடந்த விஷயத்த உங்க முன்னாடி வைக்கிறாங்க. இது எதுக்காக வைக்கிறாங்கன்னாக்கா, இது நமக்கும் நடக்காதா அப்படின்ற ஒரு ஆர்வம் உங்க மைண்ட்ல விதைக்கப்பட வேண்டும். ஸோ அதுக்காக இந்த டேட்டா பாயிண்ட்டை உங்க முன்னாடி வைக்கிறாங்க. இந்த டேட்டா பாயிண்ட் உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரவாயில்லையே நம்ம இப்போ வாங்கினா இதே ரிட்டர்ன் நமக்கும் எதிர்காலத்தில் கிடைக்கும் இல்லை அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட்டை உங்க மைண்ட்ல ஆரம்பிக்குது. ரியாலிட்டியில பார்த்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே ரிட்டர்னை கொடுத்த ஒரு பங்கோ அல்லது ஏற்கனவே ரிட்டர்னை கொடுத்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமோ அதே ரிட்டர்னை மறுபடியும் கொடுக்கும் அப்படின்னு எந்த கேரண்டியும் கிடையாது. முக்காவாசி நேரங்கள்ல ஏற்கனவே நடந்த விஷயங்கள் மறுபடியும் நடப்பது இல்லை. ஸோ ஏற்கனவே ஒரு பாஸ் பர்ஃபார்மன்ஸை காமிச்சு நம்மளை டெம்ப் பண்ணி அதை வாங்க வைக்கும் போது நாம பண்ணக்கூடியது புத்திசாலித்தனமான முடிவெடுக்கும் ஒரு அம்சமா இல்லையான்னு நம்ம யோசிக்கணும். நாம எடுக்கிற முடிவு புத்திசாலித்தனமானதா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இருக்காது. உதாரணத்துக்கு சொல்றேன், 2023-24 பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பாருங்க 20 இயர் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு. அதே போல கோவிட் பாட்டம்ல இருந்து ஏதாவது ஒரு தனி பங்கை எடுத்துக்கிட்டு பாருங்க 2 வருஷத்துல இந்த பங்கு டபுள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்லும்போது நமக்கு மைண்ட்ல என்ன ஓடுதுனாக்கா, பாரியா டபுள் பண்ணிட்டாங்க, நல்ல ரிட்டர்ன் வந்துருச்சு, நம்ம இப்போ வாங்கினா நமக்கும் டபுள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். முதல்ல அந்த எதிர்பார்ப்பே தப்புங்க. ஏற்கனவே நடந்த ஒரு விஷயம் மறுபடியும் நடக்குமான்னு நம்ம யோசிக்கணும் ஆக்சுவலா. ஆனா 99% இன்வெஸ்டர் மைண்ட்ல இது நடக்கிறது இல்லை. காரணம், அந்த வீடியோ நமக்கு கொடுக்கக்கூடிய நம்பிக்கை, நம்மை தூண்டக்கூடிய அதன் பலம், டெம்ப்ட் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா பாயிண்ட் நம்மளை என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு முடிவை நோக்கி இழுத்துக்கிட்டு போகுது. அந்த முடிவு நமக்கு நம்ம எதிர்பார்க்கிற விஷயத்தை கொடுக்குமான்னு யோசிக்க கூட நமக்கு டைம் கொடுக்கறது இல்லை. அப்போ நம்ம முடிவெடுக்கக்கூடிய விதமே பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நடந்துருச்சு, நமக்கு நடக்கும், நம்ம பண்ணியே ஆகணும். இந்த ஒரு ஆர்க்ல தான் இந்த டெசிஷன் எடுக்கப்படுகிறது. பட் இந்த ஆர்க்ல எடுக்கப்பட்ட டெசிஷன்ஸ் சக்சீட் ஆகுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கால்வாசி பேருக்கு இது சக்சீட் ஆகிறது இல்லை. ஒரு சிலருக்கு சக்சீட் ஆகலாம், பட் 99% ஆஃப் பீப்புள் இதுல சக்சீட் ஆகிறது இல்லை. பட் இதுல வேடிக்கை என்ன தெரியுமா, இந்த காணொலியை நீங்க பார்க்கும்போது அந்த வீடியோனுடைய கமெண்ட் செக்ஷன்ல போய் பாத்தீங்கன்னா, ஆமா நான் கூட நிறைய பணம் பண்ணிட்டேன் இந்த ஐடியால, இந்த ஸ்டாக்கை வாங்கினேன், இந்த ஃபண்டை வாங்கினேன், நிறைய பேர் கமெண்ட்ஸ் போடுவாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்து அந்த முடிவை எடுக்கிறவங்க, அதாவது இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு முடிவு எடுக்கிறவங்க இந்த கமெண்ட்ஸ் போடுறவங்களோட 100 மடங்கு அதிகம். ஸோ கமெண்ட்ஸை போடுறவங்க ஒரு சின்ன செக்ஷன் ஆஃப் பீப்புள். ஆனா அந்த முடிவை எடுக்கிறவங்க, அதுக்கப்புறம் லூஸ் பண்ண போறவங்க ஒரு பெரிய செக்ஷன் ஆஃப் பீப்புள். இதுதாங்க பிரச்சனை. பாஸ் பர்ஃபார்மன்ஸ் வச்சு ஒரு இன்ஃப்ளூயன்சரோ ஒரு கண்டென்ட் கிரியேட்டரோ வீடியோ போடும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, எக்ஸல் மூலமா இவ்வளவு ரூபாவை இவ்வளவு நாளைக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னாக்கா இவ்வளவு ரிட்டர்ன் கிடைக்கும், இவ்வளவு ரிட்டர்ன் கிடைச்சாக்கா உங்க பணம் இப்படி வளர்ந்துரும்னு ஃபைனலா பெரிய நம்பரை போட்டு உங்களை டெம்ப்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் இந்த பெரிய நம்பர் நம்ம லைஃப்ல வரணுங்க. அது வெறும் வீடியோல இருந்துட்டு வீடியோவோட முடிஞ்சிடக்கூடாது. ஸோ வீடியோல இருக்கிற பெரிய நம்பர் நம்ம லைஃப்ல நம்ம போர்ட்ஃபோலியோ ஸ்டேட்மெண்ட்ல உட்காரணும்னா, சும்மா அந்த ஃபண்டே போய் வாங்குறதோ, சும்மா அந்த ஸ்டாக்ஸே வாங்குறதோ
அதை செய்ய வைக்குமான்னு கொஞ்சம் நிதானமாக நிறுத்தி யோசிங்க. ஏன்னா நீங்கள் எல்லாமே நிறைய இந்த மாதிரி முடிவுகளை எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு இன்று அனுபவம் இருக்கிறது. இதெல்லாம் நான் பண்ணேன், இன்னாருடைய வீடியோ பார்த்தேன், இன்னாருடைய ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனை பார்த்தேன், இதெல்லாம் நான் பண்ணேன், இதெல்லாம் சேர்த்து ஒரு போர்ட்ஃபோலியோவை நான் பண்ணேன், இந்த போர்ட்ஃபோலியோவில் எனக்கு இதுதான் விளைவுகள் கிடைச்சது அப்படின்னு நீங்கள் தெளிவாக மெஷர் பண்ண முடியும். மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான கன்க்ளூஷன்ஸ் கிடைக்குதுன்னு பாருங்க. சப்போஸ் அந்த வீடியோவில் அல்லது அந்த ஒரு எக்ஸல் ஷீட்டில் அந்த நபர் இன்ஃப்ளூயன்சர் ப்ரொஜெக்ட் பண்ண கால்குலேஷன்ஸ் உங்கள் லைஃப்குள்ளே வரலனாக்கா நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை இன்னும் பெட்டராக பண்ணணும், ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் சரியாக பண்ண வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணணும். அப்படி ஐடென்டிஃபை பண்ணால் மட்டும் போராது, அந்த விஷயத்தை நோக்கி நீங்கள் போகணும். நல்ல விஷயங்கள் நம்ம நோக்கி வராதுங்க, நாம தான் நல்ல விஷயங்களை நோக்கி போக வேண்டும். உயர்ந்த விஷயங்கள் நம்ம லைஃப்குள்ள வந்து நமக்கு பயன்களையும் பலன்களையும் கொடுக்கணும்னாக்கா நாம தான் அதை தேடி போகணும், அது நம்மளை தேடி வராது. பட் பாருங்க, வீடியோ நம்மளை தேடி தேடி வந்து நம்மளை முதலீட்டு முடிவுகளை எடுக்க வைக்குது. அப்போ நம்மளை தேடி வந்து ஒரு முடிவு நம்மளை விரட்டி அந்த முடிவை நம்மளை எடுக்க வைக்குதுனாக்கா அந்த விஷயம் உயர்ந்ததா இல்லையான்றத முதல்ல நம்ம யோசிக்கணுமா வேண்டாமா? அப்படி சிந்திக்க ஆரம்பிச்ச உடனேயே நம்ம ஒரு பெட்டர் பிளேஸை நோக்கி போக ஆரம்பிச்சிடுறோம். அப்படி சிந்திக்க கூட நேரம் கொடுக்காததான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர் உலகினுடைய மிகப்பெரிய வீக்னஸ். இன்னைக்கு ஈவினிங் பார்க்குறீங்க, நாளை காலையில் வாங்குறீங்க. இன்ஃபேக்ட் ஈவினிங்கே நீங்கள் வந்து பணத்தை ரெமிட் பண்ணிட்டீங்க அந்த ஃபண்டு வாங்குறதுக்கு. நாளை காலையில் ஆட்டோமேட்டிக்காக அது வாங்கப்படுகிறது. ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு ஆஃபீஸில் வேலை இருக்கும், அதை பார்க்கறதுக்கு கூட நேரம் இருக்காது. ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் நன்மையை தருகிறதா இல்லையாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். என் பார்வையில் மெஜாரிட்டி, அதுவும் ரொம்ப சிக்னிஃபிகண்ட் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு இது நன்மையை உருவாக்குவது இல்லை. ஸோ ஒரு வீடியோவில் இவ்வளோ ரூபா போட்டால் இவ்வளோ ரூபா ஆயிடும்னு ஒருத்தர் சொல்லும்போது, அதுவும் அது மிகைப்படுத்தப்பட்ட ஒரு எண்ணாக இருக்கும்போது அதை நம்ம முதல்ல குவெஸ்டின் பண்ணணும். அது நமக்கு நடக்குமான்னு யோசிக்கணும். நமக்கு நிச்சயமா நடக்கும்னு நமக்கு கன்விக்ஷன் வர்ற வரைக்கும் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த கன்விக்ஷன் வந்த பிறகுதான் நம்ம அதை ஒரு முதலீட்டாக மாற்ற வேண்டும். இப்படி ஒரு ப்ராசஸ் ஒருத்தர் லைஃப்ல ஃபாலோ பண்ணாக்கா அவர் தானாகவே ஒரு முதலீட்டாளனாகவும் ஜெயிக்க முடியும். இல்லை எனக்கு இதெல்லாம் பண்றதுக்கு நேரம் இல்லைன்னா நல்ல ஆலோசனை நமக்கு துணை. அந்த நல்ல ஆலோசனையை துணையாக வைத்துக்கொண்டு முதலீட்டில் நிச்சயமாக எல்லோரும் ஜெயிக்க முடியும். இது எல்லோருக்குமான ஒரு விஷயம். அதனால தான் இந்த வீடியோவில் இந்த விஷயத்தை 2 சைடாகவும் பேசியிருக்கோம். தானே முதலீடு செய்பவர்கள், ஆலோசனை கொண்டு முதலீடு செய்பவர்கள். நம்மை பொறுத்த வரைக்கும் இதில் எந்த பாரபட்சமும் கிடையாது. 2 பேரும் ஜெயிக்கணுங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம இதை இப்படி பேசுறதுக்கான நோக்கம். ஸோ நீங்க பார்க்கக்கூடிய ரிட்டர்ன் பேஸ்டு வீடியோஸை இன்னும் சுதாரித்து உள்வாங்கி கணக்கு பார்த்து சிந்தித்து அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணுங்க. பார்த்த உடனே ஒரு முடிவை எடுக்காதீங்க. அந்த மாற்றமே உங்களை ஒரு பெட்டர் பிளேஸ்க்கு கொண்டு போகும். அந்த பெட்டர் பிளேஸை நோக்கி நாம் அனைவரும் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.